जय जगत्माता बगलामुखी। ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. இன்னைக்கு நீங்க அதாவது இங்க வரப்பட்டவர் மட்டுமல்லாமல் போனிலேயும் கம்ப்ளைண்டா சில விஷயங்கள் சொல்றாங்க. சில விஷயம் இல்ல, ஒரே விஷயம்தான் சொல்றாங்க. என்ன என்றால், அப்பாயின்மெண்டே கிடைக்கிறதில்லை. 6 மாசமா, 8 மாசமா, 10 மாசமா, 1 வருஷமா எல்லாம் வெயிட் பண்றேன். ஏன் சுவாமி இப்படி? எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது, அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லும் என்று நினைச்சு கொண்டு தான் அப்பாயின்மெண்ட் கேட்கிறேன். ஆனா அப்பாயின்மெண்டே கிடைக்கிறது இல்லையே, இப்படி இருக்கலாமா அப்படின்னு ஜாதகம் பார்க்கறதுக்கு என்னுடைய முன்னாடி வந்து உட்காரப்பட்ட பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது அப்பாயின்மெண்ட் கரெக்டா உங்களுக்கு கேட்கும்போது கிடைக்காம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல சில விஷயங்கள் தான் உங்களிடம் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்று, 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளில் 25 அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. 25 அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படின்னா, சிலவங்க 2 ஜாதகம், சிலவங்க 3 ஜாதகம், சிலவங்க 1 ஜாதகம், இப்படி எல்லாம் வரும். ஆவரேஜ் 25 நபருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு 40 ஜாதகம் வரைக்கும் வரும். அப்படி வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படி 3 நாள் கொடுத்து கொண்டு இருந்தது. இப்போ அப்புறம் அது கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. கம்மி பண்ணி 10 அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுங்கோ. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகம் வேலை இருக்கிறதுனாலேயும், இடையில நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படி வந்ததுனாலேயும், பின்ன நான் இது ஒரு பிசினஸா பண்ணவில்லை. அந்த விஷயத்தை கொண்டும் நான் என்ன சொன்னேன் என்றால், பின்ன வயசாயிடுச்சு இல்லையா, அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது உண்மைதான். அதனால அந்த 25 10 குறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த 25 அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது 10 குறைச்சாச்சு. ஆனா 10 குறைக்கும் போது கூட ஒவ்வொரு பேரும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவருக்கு தெரிஞ்சவரையும் கூட்டிட்டு வருவாங்க. 7-8 ஜாதகங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் அவரிடம் சொல்லுவேன், இந்த ஜாதகங்கள் எல்லாம் என்கிட்ட கொடுக்கும்போது இதுல முக்கியமா எது பார்க்கணுமோ அது மட்டும் பார்க்கிறேன், மற்றது இன்னொரு நாள் பார்த்துடலாமே அப்படி சொல்லுவேன். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாமி 6 மாசமா அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், இது எல்லா ஜாதகங்களும் பார்க்க வேண்டியது தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அந்த 10 அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெளியில் வந்திருக்கப்பட்ட ஒவ்வொரு பேரும் 5ம் 6ம் ஜாதகங்கள் கையிலே இருக்கும். அப்படி எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால என்ன சொன்னேன், இப்போ 10 அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாம், 5 அப்பாயின்மெண்ட் பெர் டே 5 அப்பாயின்மெண்ட் கொடுத்தால் போதும் அப்படி சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்காக, அதாவது வெயிட் பண்ணப்பட்ட உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா சில மாற்றங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுலே வருத்தி இருக்கிறது. அது ஏனென்றால், இப்போ நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப டாக்டர், உங்களுக்கு என்ன ரோகம், நீங்க அங்க போய் உங்களோட ரோகத்தை சொல்றோம், அந்த ரோக லட்சணங்களை சொல்றோம். எனக்கு தலைவலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, தொண்டை வலி இருக்கு அப்படி சொல்றோம். அப்போ அந்த ரோகத்துக்கு என்ன பேரு அது அந்த டாக்டருக்கு தெரியும். உங்களுக்கு இன்னதுதான் வியாதி, அந்த ரோகத்துக்கு இன்னதுதான் மருந்து அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா? சாதாரணமா உள்ள ஒரு கன்சல்டேஷன். அப்போ அது ஜெனரலா உள்ள கன்சல்டேஷன் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அதாவது நீங்க இங்கே ஜெனரல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்ப நீங்க வரும்போது உங்களுடைய ஜாதகம் எடுத்து அதில் ப்ளஸ் மைனஸ், ஆனா
ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களோட ரோகம் என்ன என்று நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து உங்க பிரச்சனை ஒண்ணும் நீங்க சொல்ல வேண்டாம். ஜாதகத்துல உள்ள பிரச்சனைகள் அங்கிட்டு சொல்றது. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேட்கணும்னால் கேட்கலாம். அப்படி சொல்லும் பொழுது உங்களோட பிரச்சனைகள் நீங்க ஏதாவது கேட்கணும்னால் அப்ப கேட்கலாம். அது வந்து நீங்க நேரே வந்தும் பார்க்கலாம், ஆன்லைன்லயும் கூட பார்க்கலாம். இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படி இல்லையா, அப்படி கூட நீங்க ஜாதகம் பார்க்க முடியும். அது ஒண்ணு. ஆனா அதுவும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் தான் ஸ்ட்ரைட்டா நீங்க இங்க வந்தாச்சுன்னா ஜாதகம் பார்க்கறதெல்லாம் நடக்கிற விஷயம் அல்ல. ரெண்டாவது வந்து ஃபேமிலி அப்பாயின்மெண்ட். ஃபேமிலி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், ஒரு குடும்பத்தில இருந்து 6, 7 ஜாதகம் எடுத்துட்டு வருவாங்க. இந்த 6, 7 ஜாதகங்கள் எடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா, எப்பவுமே டீட்டெயிலா தான் பார்க்கறது. அது மட்டுமல்ல, அவங்க நிறைய நான் என்ன பேச விடாம அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி மேட்டரு, குலதெய்வம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசிட்டே இருக்கும். அப்ப இந்த 5 அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஆளுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு ஆள் வந்து 5, 6 ஜாதகங்கள் எடுத்துட்டு வந்து இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? வெளியில இருக்கப்பட்ட ஆளுகள் போர் அடிக்கும். அவங்க பேச ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, எனக்கும் நான் அங்கிட்டு பேசுறதுக்கு இவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபேமிலி மேட்டர் எல்லாம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும். அதை நான் கேட்டுதான் ஆகணும். ஏனென்றா அவங்க ஒரு ஆறுதலுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றது. ஆனா இப்போ இந்த 5 அப்பாயின்மெண்ட் என்று சொல்லும் பொழுது அதுக்கு டைம் இல்லாம இருக்கிறது. அதனால அப்படி இருக்கப்பட்டவருக்காக ஃபேமிலி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஃபேமிலி அப்பாயின்மெண்ட். அப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜெனரல் அப்பாயின்மெண்ட் மாதிரி தான் ஃபேமிலி அப்பாயின்மெண்ட்டும். ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஜெனரல் அப்பாயின்மெண்டிலே ஃபேமிலி அப்பாயின்மெண்டிலேயும் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் பிரசனம் வைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் பிரசனம் வைக்கிறது உண்டு. 2 எண்ணத்திலேயும் அப்படித்தான். அப்போ சிலவர் வந்துட்டு சொல்லுவாங்க, சுவாமி ஜாதகம் பார்த்தியே பிரசனம் வைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா ஜாதகமும் பார்த்தால் பிரசனம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆபிசார தோஷங்கள், அதே மாதிரி சத்ருபாதைகள், குலதெய்வத்தோட பிரீதி, இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதகத்தில பார்த்தால் ஒரு சிம்டம் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரசனம் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்டிலே சொன்ன ஜெனரல் அப்பாயின்மெண்டிலும் 2வது சொன்ன ஃபேமிலி அப்பாயின்மெண்டிலேயும் தேவை இருந்தால் பிரசனம் வைக்கிறது உண்டு. அதுக்கு நீங்க பிரசனம் வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாமலே தெரியும். எக்ஸாம்பிள், இப்போ ஹாஸ்பிட்டல்ல போறீங்க, டாக்டர் கிட்ட போய் கன்சல்டேஷன் உங்க ரோகத்தை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. அப்போ எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு டாக்டருக்கு தான் தெரியும் இல்லையா? நீங்க போயிட்டு டாக்டர் எனக்கு வந்து மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்கீங்களே, எனக்கு எக்ஸ்ரே எடுக்கவில்லையே அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பா டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ரே கூட எடுக்கணும் அப்படி. அதே மாதிரி தான் பிரசனம் வைக்கிறது. அடுத்ததாக உள்ளது விஐபி அப்பாயின்மெண்ட். இந்த விஐபி அப்பாயின்மெண்ட் எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்போ உங்களோட ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்கு, அந்த யோகங்கள் எப்போ ஒர்க் அவுட் ஆகும், அந்த யோகங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா, தனபாகிய யோகம் இருக்கா இல்லையா, ஆயுர் தோஷம் ஏதாவது இருக்கா, கண்டங்கள் இருக்கா, அதே மாதிரி அஷ்டக வர்க்க பிரகாரம் ஒவ்வொரு ராசியிலேயும் கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டோட்டலா எல்லா விஷயங்களும் பார்த்து சொல்றது மட்டுமல்ல, அது பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அது வந்து விஐபி அப்பாயின்மெண்ட். அந்த விஐபி அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் பொழுதும் ஃபேமிலி அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் பொழுதும் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆளுக்கு கொடுக்காது, ஃபேமிலி அப்பாயின்மெண்ட் இருக்காது. ஃபேமிலி அப்பாயின்மெண்ட் சொல்லும் போது அன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் இருக்கும். அது 2 ஜாதகமா இருந்தாலும், 1 ஜாதகமா இருந்தாலும், 5 ஜாதகமா இருந்தாலும் அன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட். விஐபி ஜாதகம் அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் அன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட், வேற யாருக்கும் அன்னைக்கு கொடுக்காது.
ஆனா அதுக்கெல்லாம் நாங்க தான் டைம் ஃபிக்ஸ் பண்றது. நீங்க முன்னாடி ஜாதகம் குடுக்கணும். அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, ஜாதகத்தை ஒரு ஸ்டடி பண்ணிட்டு, வேண்ட நோட் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறம் நீங்க வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களிடம் சொல்றது, சொல்லி உங்கள புரிய வைக்கிறது. இந்த பிளானிட்டரி பொசிஷன் காட்டி, பிளஸ் பிரசனம் வைக்கிறது. இதெல்லாம் அந்த விஐபி அப்பாயின்மெண்ட்ல இருக்கும். ஆனா அப்போ கூட டைம், காலம் இதெல்லாம் நாங்க தான் முடிவு பண்றது. இத்தனாம் தேதி என்ன டைம்ல நீங்க இங்க இருக்கணும். அப்ப முதல் நாள்ல வர்றதா இருந்தா எங்க தங்குறதுக்கு வசதி இருக்கு. நீங்க வந்து தங்கலாம். அடுத்த நாள்ல சொல்லப்பட்ட டைம்ல அது உங்களுக்கு அந்த மீட்டிங் நடக்கும். இன்னொன்னு விவிஐபி அப்பாயின்மெண்ட். விவிஐபி அப்பாயின்மெண்ட் சொல்லப்பட்டது அப்படின்னா, ரொம்ப பெரிய அரசியல்வாதிகள், அதே மாதிரி சினிமாக்காரர், இவங்க எல்லாம் ஓப்பனா வர்றதுக்கு விருப்பப்படுறது இல்லை. அவங்க அங்க கூப்பிடுவாங்க, சுவாமி வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு. அந்த இது கிடையாது. அந்த ஒரு ஏற்பாடு இங்க இல்லை. போயிருக்கேன். ரொம்ப முக்கியமாக உள்ள ஒரு விஷயம் ஆயிருந்தால் ஓகே, நம்ம போக வேண்டியதாக இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சிஎம் சொல்றாங்க, ஜாதகம் பார்க்கணும். அப்படி சொல்லும்போது நான் வர மாட்டேன், நீங்க இங்க வா அப்படி சொன்னால் அது அகங்காரம். அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு மினிஸ்டர் இங்க வந்து பாருன்னு சொல்லான்னு போக மாட்டேன், நீங்க இங்க வந்து பாருங்க அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா அவருடைய டைம் படி நம்ம இங்க ஒரு டைம் கொடுக்கறது. அதாவது எப்போ உங்களால வர முடியும். ஆனா கோயில் திறந்திருக்கிறத டைம்ல வர வேண்டும். கோவில் வந்து ஈவினிங் 5 மணிக்கு திறக்கும், நைட்ல 8 மணிக்கு அடைக்கும். காலையில 5 மணிக்கு திறக்கும், 10:30 மணிக்கு அடைக்கும். அப்போ க்ஷேத்திரம் திறந்திருக்க வேண்டும். க்ஷேத்திரத்தில் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டும். அது உங்களோட விருப்பம். தரிசனம் பண்ண விருப்பம் இருந்தால் தரிசனம் பண்ணுங்க, இல்லைன்னாலும் வேண்டாம். அப்ப அந்த விவிஐபி அப்பாயின்மெண்ட்ல அவர் தான் டைம் ஃபிக்ஸ் பண்றது. அதாவது கோயில் அடைக்கிற நேரத்துல வந்துடலாம். அப்ப யாரும் கூட்டம் எல்லாம் இருக்காது இல்லையா? யாருக்கும் தெரியாது. ஓகே. ஈவினிங் ஒரு 8 மணிக்கு வந்துடலாம். ஓகே. அப்படின்னு நாங்க சொல்றது. அப்போ அதுவும் முன்னாடி ஜாதகத்தை தரணும். ஏன்னா ஜாதகம் டீட்டெயிலா படிக்கிறதுக்கு, யோகங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு, யோகங்கள் கால்குலேஷன் பண்ணி அந்த பிரிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு, கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கறதுக்கு, இதுக்கெல்லாம் டைம் ஆகும். எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படியெல்லாம் ரெடி பண்ணிட்டு அது ஒரு அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பிரிண்டும் எல்லாம் எடுத்து இங்க ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு டைம் கொடுக்கறது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு சண்டே நாங்க வர முடியலே, நாங்க டியூஸ்டே வரலாம், அப்பதான் நாங்க ஃப்ரீயா இருக்க முடியும். ஓகே, டியூஸ்டே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க விவிஐபி அவங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கும். அப்ப அவங்க கிட்ட நாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணித்தான் ஆகணும். அப்படி இப்ப புரிஞ்சிருக்கு இல்லையோ? இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் இங்க இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன என்றால், அப்பாயின்மெண்டே கிடைக்கிறது இல்லையே, அர்ஜென்டா இருந்தது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேனே. ஒரு 29, 30 வயசு இருக்கும். ஒரு லேடி 25, 30 வயசுள்ள பொண்ணுன்னு சொல்லவா, லேடின்னு சொல்லவா எனக்கு தெரியலை. இல்ல அம்மான்னு சொல்லவா, எப்படியோ அவர் வந்தாச்சு. ஒரு யங் லேடி அப்படி சொல்லலாம் இல்லையா? வந்தாச்சு. வந்துட்டு ஒரு பையனுடைய ஜாதகம் ஃபர்ஸ்ட்ல கொடுத்தாங்க. அவங்க 2 ஜாதகம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பையனோட ஜாதகம் கொடுத்துட்டு கேட்டாங்க, இந்த ஜாதகம் எப்படி இருக்கு சுவாமி, அதுதான் தெரியணும். நான் சொன்னேன், அதை தான் நான் சொல்ல போறேன். நான் ஜாதகம் பார்த்து சொல்லியதுக்கு அப்புறம் நீ ஏதாவது கேள்விகள், உன்னோட கேள்விகள் கேட்கலாம் அப்படி சொன்னேன். அப்ப அந்த ஜாதகப்படி அவனுக்கு 2 கல்யாணம் நடக்கணும். ஆல்ரெடி அவனுக்கு ஒரு உறவெல்லாம் இருந்திருக்கு. ஒரு கல்யாணம் ஆயிருந்தா கூட ரொம்ப போனா அவங்கிட்ட அந்த வைஃபு கிட்ட 4, 5, 6 மாசம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடும். அப்படி உள்ள ஜாதகம் தான் அது. பொண்ணோட ஜாதகம் கொடுத்தாங்க. நான் கேட்டது, யாரு உங்க ஜாதகமா? ஆமா சுவாமி. இது எப்படி சேருமா? அப்ப சொன்னேன், இந்த 2 ஜாதகப்படியும் அந்நிய ஜாதியில்பட்ட ஒருவனை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி ப்ராப்ளமாய் பிரியணும்னு தான் இருக்கு. அப்ப நீங்க
கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டேன். இந்த பையனுக்கு இவருக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் 2 ஜாதகம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த பொண்ணு சொன்னா, உங்களால என்னோட வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு சாமி. என்னாலயா? ஏம்மா நீ முன்னாடி இங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்டேன். இப்பதான் முதலா வர்றேன். அப்புறம் ஏன் என்னால உன்னோட வாழ்க்கைய தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றது? நீ சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கு தெரியுமோ? அப்படியெல்லாம் சொல்லாதே. அப்படி கொஞ்சம் கோபப்பட்டு சொன்னேன். அப்ப அந்த பொண்ணு சொன்ன, பின்ன என்ன சாமி? நீங்க யூடியூப்ல சொல்லியிருக்கு, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. ஜாதி, மதம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜாதகம் பொருத்தம் இருக்கும்னு மட்டும் பார்த்துக்கோ. கல்யாணத்துக்கு முன்னே இருக்கப்பட்ட லவ் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை கேட்டுக்கொண்டு 1 இயரா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருக்கு. இந்த 1 இயர் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அப்போ இங்க மகாதேவன் அப்படின்னு ஒரு ஆள் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது. அவரை கொஞ்சம் திட்டி பேசியாச்சா. என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கே, அப்பாயின்மெண்ட் இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்களா. நான் கேட்டேன், இப்ப என்னாச்சு? நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், வெளியில போயிட்டு இதுதான் நான் இவனே லவ் பண்ணேன் இப்படித்தான் சொல்றா. இவரேன்னு சொல்லல, நான் இவனே லவ் பண்ணினேன். 3 வருஷம் லவ் பண்ணேன். லவ் பண்ணிட்டு அப்போ உங்களே கிடைக்கல. அப்ப வெளியில பார்க்கும்போது சூப்பர் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு. என்னுடைய வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம இருந்தது. இருந்தாலும் ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா, அவனுக்கு வேற ரிலேஷன்ஷிப் பலது இருக்கிறதாக தெரிகிறது. வேலைக்கு போனா 5 பைசா கொண்டு வர மாட்டா, ஓவரா செலவு பண்றா. இப்போ என்கிட்ட என்ன சொல்றேன்னா, நீ என்னை விட்டு விலகி போ, உன்னை எனக்கு பிடிக்கலை, உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்றாங்க. இப்போ 1 மாச காலமா நாங்க பிரிஞ்சிருக்கோம். இதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தான் அப்படி சொன்னான். அப்ப பாருங்க, இதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு எனக்கு தோணவில்லை. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல தெரிஞ்ச இடத்துல போய் பண்ணுங்க. ஜாதகங்கள் பாருங்க. யாரோ கிட்ட போய் பார்த்துட்டு பொருத்தம் இருக்குன்னு சொன்னதா சொன்னாங்க இல்லையா. இப்போ இங்கே என்னுடைய சிஷ்யா நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு ஆள் இருக்கு. இங்க வரப்பட்டவருக்கெல்லாம் தெரியும். ஷியாம் சாமி அப்படி சொல்லுவாங்க அவரோட பேரு. அவர் வந்து ஷியாம் நம்பூதிரி. நம்பூதிரி தான். படிச்ச டிகிரி உள்ள ஆள் தான். சின்ன வயசுல இங்க வந்தாச்சு. இங்க உள்ளவங்க எல்லாம் அப்படித்தான் 25, 30 வருஷங்களா இங்க இருக்கப்பட்டவங்க தான். இங்க வந்து தாந்திரிகமும், மந்திர சாஸ்திரமும், ஜோதிஷமும் எல்லாம் படிச்சு, வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் படிச்சவங்க தான். அப்படி இருக்கப்பட்ட ஆளுகளிலே திறமசாலி தான் இந்த ஆள். நீங்க அவர்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம். ஆபீஸ்ல போன் பண்ணி சொல்லும் பொழுது, சுவாமி அவைலபிள் அல்ல என்றால் நீங்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோங்க. நான் பார்க்கறது மாதிரி தான் அவரும் ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க. ராடு தர ஒன்றும் கிடையாது. இருக்கிறது அப்படியே சொல்லுவாங்க. அதனால நீங்க 1 வருஷமா வெயிட் பண்றோம், 6 மாசமா வெயிட் பண்றோம், அப்படி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க அவரும் பார்க்கறது உண்டு. பல பேர் அவர்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கறது உண்டு. நான் சொல்லியிருக்கேன், நானே சொல்லுவேன், ஷியாம் இருக்காங்க அவர்கிட்ட பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்படி நீங்க அவரிடமும் ஜாதகம் பார்க்கலாம். கரெக்டாகவே இருக்கும். சூரிய மங்கலத்திலே வந்து தான் ஜாதகம் பார்க்கணும்னு இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. சூரிய மங்கலத்தில் வந்துதான் பரிகாரம் பண்ணணும்னு யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. நீங்க படிச்ச ஒரு ஆச்சாரியன் கிட்ட போங்க, அப்படித்தான் சொல்றேன். இப்போ இங்க வந்து என்னிடம் பார்க்க வேண்டும், இல்லை ஷாம் கிட்ட பார்க்க வேண்டும் அப்படி சொல்லவில்லை. இது சாஸ்திரம். இது படிச்சது ஆயிரக்கணக்கு ஜனங்கள் இருக்காங்க, திறமை உள்ளவங்க. அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு கேட்டா உங்க யுக்தி தான் யூஸ் பண்ணணும். அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு ஜாதகத்தை பாருங்க. ஏனென்றால் வாழ்க்கையில் நம்ம வேத சாஸ்திரப்படி வாழ்க்கை என்று சொல்லப்பட்டது 4 கட்டங்கள் அப்படி சொல்லுவாங்க. பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், இப்படி 4 கட்டங்கள் அப்படி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கை 2 கட்டம் தான்.
ஒண்ணு கல்யாணத்துக்கு முன்னே உள்ள ஒரு கட்டம், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா வாழப்பட்டவங்க ஒரு 25% தான் இருக்கு. மற்றதெல்லாமே இந்த எலி கூட்டுக்குள்ள அகப்பட்டது மாதிரி இருக்காங்க. எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு கூடு வைப்பாங்க தெரியும் இல்லையா? எலி உள்ள போகும்போது டப் அடையும். எலிக்கு வெளியில போகவே முடியாது. அதே மாதிரி நல்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலே உள்ளவங்க எல்லாம் நல்ல பொருத்தம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா அந்த பொருத்தம் பார்த்து கொடுக்கப்பட்டவன் மடையன் ஆயிருந்தால் என்ன ஆகும்? இந்த பஞ்சாங்கம் பார்த்துட்டு 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணோம். அவங்க இந்த டிவோர்ஸ் கேஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனா குடும்பத்தோட அந்தஸ்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பாவம் 90% அந்த பெண்கள் தான் விருப்பமில்லாத ஒருத்தன் கூட வாழ்ந்து அந்த ஜென்மத்தை ஹோமம் பண்ற ஜென்மத்தையே ஹோமிக்கிறாங்க. அப்படி வரக்கூடாது. வாழும்போது சந்தோஷமா வாழணும். எம்ஜிஆர் பாடியிருக்காங்க இல்லையா? சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு இல்லையா? சிரித்து வாழ வேண்டும். நான் அப்படி சொல்லலே, ரசித்து வாழ வேண்டும். சிரித்து வாழ்ந்தால் போதாது, ரசித்து வாழ வேண்டும். வாழ்க்கையை ரசிக்க வேண்டும். வாழ்க்கையை ரசிக்க வேண்டுமானால் என்னெல்லாம் இருக்க வேண்டும்? நமக்கு ஆரோக்கியம் இருக்கணும், பணம் இருக்கணும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் நமக்கு மனசுக்கு ஏற்ற ஆளாக இருக்கணும், மனசுக்கு பிடிச்ச ஆளாக இருக்கணும். அப்படி இருக்க வேண்டுமானால் ஜாதகம் பார்க்கிறது தான் ஒரே ஒரு வழி. ஏனென்றால் ஆணும் பொண்ணும் லவ் பண்ணும் பொழுது எல்லாம் ஆக்டிங் தான். என்ன கேட்கப்பட்டது, நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தா நீங்களே சொல்லுங்க. உண்மையே பேச மாட்டான், எல்லாமே ஆக்டிங் தான். இவள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் தான் பண்றது, அவனும் அதுதான் பண்றது. ஆனா அவன் இவளே நம்புறா, இவன் அவளே நம்புறா. கடைசியில கல்யாணமாய் 4 சுவருக்குள்ள வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அந்த பொய்முகம் பூரா கரைஞ்சு போயிடும். உண்மையான சுபாவம் வெளியிலே வரும். சண்டே வழக்கு ஆரம்பிக்கும். ஒருவனோட கேரக்டர் வந்துட்டு ஜாதகத்தில் 7ஆம் இடம் கொண்டு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒரு ஸ்திரீ ஜாதகத்தில் 7ஆம் இடம் மங்கல்ய ஸ்தானம், அங்கே சுபகிரகம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. 7ஆம் இடம் பதியோட வீடு தான், பதி இல்லை. 7ஆம் பாவாதிபன் தான் பதி. உங்க ஜாதகத்துல லக்னம் என்றால் அது உங்களோட வீடு தான், லக்னாதிபன் தான் நீங்க. அதனாலதான் லக்னாதிபன் 6, 8, 12 இருந்தால் நல்லதல்லே அப்படின்னு சொல்றது. 7ஆம் இடத்தில் சுப கிரகம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இப்ப ஸ்திரீ ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் தான் அவளுடைய ஹஸ்பண்ட். புருஷ ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் தான், அதாவது 7ஆம் பாவாதிபன் அப்படி சொல்லுவாங்க, அதுதான் அவளுடைய பதி. அப்ப அது சுப கிரகமா பாப கிரகமா, அந்த கிரகத்தோட சுபாவம் எப்படி, அதை பொறுத்த வரைக்கும் இருக்கும் வரப்பட்ட ஆளோட சுபாவம். அதே மாதிரி அது மட்டும் பார்த்தா போராது, பினான்சியலி எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சும்மா ஏதாவது ஒரு ஜோதிஷீட்டை கொண்டு கொடுத்து அவர் ஒன்ன பஞ்சாங்கம் எடுத்து 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு, ஆஹா ஓஹோன்னு கல்யாணம் நடத்தல அப்படி எல்லாம் சொல்லியாச்சுன்னா வாழ்க்கையை தொலைஞ்சு போயிரும். 10,000 டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. இதுக்கு ஒரு 60% இந்த ஜோதிஷிகள் தான் காரணம். சும்மா ஜாதகத்தை எடுத்துட்டு பொருத்தம் இருக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, ஏன்னா 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஜோதிஷம் பார்க்கறதுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு 50 ரூபாய் ஜோதிஷியை பார்த்து போவீங்க. அப்ப கண்டிப்பா அனுபவிச்சு தான் ஆகணும். ஜெகத் மாதா மகாதேவின் அனுகிரகத்தால் சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும், ஆயுராரோக்கிய சௌக்கிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும்.
ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.